பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. மீட்பரின் ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்க்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷருடைய மனச்சாட்சிகளில் கிரியை நடப்பித்து அவர்களை நியாயம் விசாரிக்கிறார். ஆவியானவர் நம்முடைய மனச்சாட்சியோடு பேசுகிறார். நம்முடைய மனச்சாட்சி நம்மோடு பேசுகிறது. ஆவியானவர் நம்முடைய மனச்சாட்சியை ஆளுகை செய்கிறார். நம்மை சோதித்து பார்க்கிறார். நம்முடைய மனச்சாட்சியை வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமிக்கு உரியதல்ல, அது ஆவிக்கு உரியது. மனுஷர் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய சுவிசேஷ வார்த்தையின் மூலமாய் திரளான ஜனங்களை அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமும் முரட்டாட்டத்தின் நிமித்தமும் கடிந்து கொள்கிறார். இதனால் பூமியில் ஆறுதலும் சமாதானமும் உண்டாகிறது. ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். தேசங்கள் மத்தியில் யுத்தம் தேவையில்லாமல் போகிறது. இதனால் ஜனங்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிக்கிறார்கள். ஏனென்றால் ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. ஜாதிகள் மத்தியில் சமாதானம் நிரம்பி இருப்பதினால் யுத்தம் பண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிற்று. ஜனங்கள் மத்தியில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதும் பகையை அழிப்பதும் சுவிசேஷத்தின் நோக்கம். இதுவே சுவிசேஷத்தின் திட்டம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனுஷர் மத்தியிலே சமாதானத்தை உண்டு பண்ணும் வல்லமையுள்ள கருவியாக பயன்படுகிறது. சமாதானத்தை தூண்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மனுஷர் மத்தியிலே சமாதானம் உண்டாகிறது. கிறிஸ்துவின் வார்த்தை மனுஷருடைய ஆவிகளை மென்மையாக்குகிறது. கல்லான இருதயங்களை சதையான இருதயமாக மாற்றுகிறது. மனுஷர் மத்தியிலே பகை நீங்குகிறது. சந்தோஷமும் சமாதானமும் மனுஷர் மீது பிரியமும் உண்டாகிறது. கிறிஸ்துவின் அன்பு அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாய் மனுஷருடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. கிறிஸ்துவின் வார்த்தையினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்கள் தங்களை நேசிப்பது போலவே பிறரையும் நேசிப்பார்கள். தங்களை நேசிப்பவர்களை மாத்திரமல்ல, தங்களுடைய சத்துருக்களையும் நேசிப்பார்கள். தங்களை சபிப்பவர்களையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆதி திருச்சபையார் சகோதர சிநேகிதத்திற்கு எடுத்துக்காட்டாக ஜீவித்தார்கள். விசுவாசிகள் தங்களிடத்தில் இருந்தவை எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஆதி திருச்சபையின் விசுவாசிகளுடைய அன்பை பற்றி அவர்களுடைய சத்துருக்களும் நன்றாய் அறிந்து வைத்திருந்தார்கள். தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். உலகம் முழுவதும் சமாதானம் உண்டாயிருக்கும். யுத்தத்திற்கு பதிலாக அமைதி திரும்பும். அர்மகதோன் யுத்தத்திற்கு பின்பு இது நிறைவேறும். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் சாத்தானும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான மனுஷரும் இனிமேல் பூமியில் யுத்த ஆயுதங்களை செய்ய மாட்டார்கள். சாத்தான் கலகக்காரர்களை வஞ்சிப்பான். தங்களிடமுள்ள ஆயுதங்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவை சடிதியாய் தாக்கி ஜெயம் பெறலாம் என்று பொய்யாக வாக்கு பண்ணுவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கலகக்காரர் அனைவரையும் அழிப்பதற்கு அக்கினியை அனுப்புவார். இத்துடன் பூமியின் மீது எல்லா கலகங்களும் ஒளிந்து போகும்.